ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நான் காலையிலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். எப்படின்னா ஒரு ஃபேன் பேஜோட ஒரு எடிட் பார்த்து தான் லேட்டஸ்ட்டாக நம்ம சூர்யா ஜோதிகா வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஃபோட்டோ ஷூட் வந்து அஃபிஷியலாக எடுத்திருக்காங்க ஒரு பிரபல மீடியா கிட்டேருந்து. ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட் பிக்ஸ்லாம் வந்து நேற்றுக்கிலேருந்தே ரொம்பவே வைரலாக இருந்துச்சு. எல்லாருமே இப்போ ரியல் கப்புள்ஸ் எல்லாருமே நம்ம வீக்காவை காப்பி அடிக்கிறதே வேலையாக போச்சு. அதனால தானே நாங்களாம் அப்படி வீக்காவுக்கு விழுந்திருக்கோம். ஸோ அதுதான் நம்ம சூர்யா ஜோதிகாவோட ஃபோட்டோ ஷூட் பிக்ஸும் ஆல்ரெடி நம்ம வீக்காவோட பிக்ஸுமே வந்து அவ்வளோ மேட்ச் ஆகுது. இது இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே தான் மேட்ச் ஆகும். சீரியல்லையுமே வந்து சில்லுன்னு ஒரு காதல் மூவியோட ரெஃபரன்ஸ் இருந்தது. அண்ட் எஸ்எஸ் மியூசிக்கில் நம்ம லக்ஷ்மி பிரியா அவார்டு வாங்க போனப்போ சுவாமி, பிரவீன் பெனட் சார், சபரிலாம் போயிருந்தாங்கள்ல, அது ரிலேட்டடான வீடியோஸில் கூட நிறைய பிக்ஸ் வந்து சூர்யா ஜோதிகா பிக்ஸோட வந்து ரிலேட்டட் ஆகிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பிக்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணி எடிட்ஸ் பார்த்து செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். அதுவும் சூர்யா சார் பற்றி சொல்லணும்னா அவர் ரீசெண்டாக கொடுத்த ஸ்பீச்சுமே ரொம்ப வைரல் ஆச்சு. லவ் பண்ணுறது வந்து நிப்பாட்டிடக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் ஏன் லவ் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் லவ்வை பற்றி சொன்னது, அவர் ஒய்ஃப்க்கு தர இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவர் சொசைட்டியில் அவர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூர்யா சார் த கிரேட்டுன்னு தான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட சூர்யா ஜோதிகா கப்பலோட நம்ம கப்பலை கம்பேர் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜஸ்ட் கம்பேரிங், நம்மளோட சந்தோஷத்துக்கான எடிட்ஸ் தான். அது தானாகவே நடந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வீக்காக கொடுத்த பிக்ஸ் தான் வந்து போசஸ் தான் வந்து சூர்யா ஜோதிகாவும் இப்போ ஃபோட்டோஷூட் பிக்ஸில் கொடுத்துருக்காங்க.